Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு நாளைக்கு நீங்க 4 மணி நேரம் மட்டுமே வீட்ல இருந்து வொர்க் பண்றது மூலமா மாசம் வந்து 25000 ரூபாய்க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து earn பண்றது அப்படிங்கற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போறேன். இது வந்து ரியலாவே நடக்குமா அப்படினு கேட்டினா கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா ரியலா நடந்துட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து வொர்க் பண்ணி மணி வந்து earn பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்னால தான். ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்தது, ப்ரோ நான் வந்து வேதாந்து அப்படிங்கிற இந்த கம்பெனியில் வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு அப்ளை பண்ண ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து வந்திருந்தது. அந்த இன்டர்வியூவில் நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோவே ஜாப் வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஒரு மெசேஜ் வந்து வந்திருந்தது. அந்த மெசேஜை பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த வேதாந்து அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஏற்கனவே ஒரு 2 to 3 months 6 months முன்னாடி தான் நம்ம சேனலில் வந்து வீடியோ பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு தான் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேதாந்து அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்லைன் எஜுகேட்டர் பிளாட்ஃபார்ம் தான். இதில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் எஜுகேட்டராக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, இதில் பெர் ஹவருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் மட்டுமே நீங்கள் ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறதுனால 25000 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்து சேலரியை வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் சேலரி தான், அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு டீச்சராக இருக்கேன், எனக்கு வந்து வெளியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியாது, நான் வந்து டீச்சரில் இருந்தேன், எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் வந்து ஸ்கூலில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் ஃபுல் டைமாக வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து மந்த்லி இன்கமாக வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரே எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அங்கே நீங்கள் கிராஜுவேட் வந்து இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய ஃபேமிலி சைடில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இதை நீங்கள் ஹெல்ப் பண்ண ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கிராஜுவேட் படிச்சவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறவும் முடியும். சரிங்களா, இப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வந்து அப்ளை பண்ணுவீங்க. அந்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் தான், நாங்கள் வந்து எல்லா ஜாபுக்குமே அப்ளை பண்ணுறோம் ப்ரோ, அப்ளை பண்ணுறோம் சார், ஆனால் எங்களுக்கு வந்து அடுத்த ப்ராசஸ் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பட் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நல்லா கவனிக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று வந்து இருக்கும். அந்த ஸ்க்ரீனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். டீச்சிங் டெமோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஏற்கனவே வேதாந்தில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் இங்கிலீஷ் வந்து உங்கள் முன்னாடி இருப்பாங்க. அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் போகணும் தேவை கிடையாது, வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து இருக்கணும், வித் மைக்கு கேமரா இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த லேப்டாப்பை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் என்ன சப்ஜெக்ட் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இருக்கும் இல்லையா, அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் வந்து எடுத்தாலும் ஓகே. ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஒரு சின்ன குழந்தைகளுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி விஷயத்த அந்த ஸ்டாஃபுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுக்கணும். அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் இருக்கும். அந்த டீச்சிங் டெமோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட வந்து ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச் பண்ணுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஓகே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஆன் போர்டிங். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. டீச்சர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்க வச்சு அந்த ஸ்க்ரீனிங்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆப் மூலியமாக தான் உங்களுக்கு இது வந்து ரியலாகவே இந்த நடந்துட்டு இருக்குது. இது வந்து ஒரு வெபினார். சரிங்களா, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங்கில் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செக்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வைப்பாங்க. அந்த செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிறவும் முடியும். சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தோடைய பிகம் ஏ டீச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அங்கே போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் டீச்சிங் வித் வேதாந்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்.
ப்ரைமரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கோடிங்கு, ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கிறவும் முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அப்ளிகேஷன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே அசால்ட்டாக விட்டுறாமல் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கவனமாக நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய ஜெண்டர், நீங்கள் மேலா ஃபீமேலா, ஏன்னா இது வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், பட் லேடிஸ்க்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கிராஜுவேட் கம்ப்ளீட்னு பண்ணியிருக்கணும், சரிங்களா? இமெயில் ஐடி, மதர் டங் நீங்கள் வந்து தமிழ்னா தமிழ் கொடுங்க, தெலுங்குனா தெலுங்கு, இல்லை வந்து மலையாளம்னா மலையாளம் கொடுத்துக்கோங்க. உங்களோட அடிஷ்னல் லாங்குவேஜ் என்னவோ அதை வந்து கொடுங்க. ஸ்டேட்டு, எந்த சிட்டியில் இருக்கீங்களோ இந்த ஃபோன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனு, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டு எதுவும் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்களோ அது வந்து கொடுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டிகிரி தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டிகிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருவாங்க. ஜஸ்ட் அப்ளிகேஷன் தானேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லேப்டாப்பில் வந்து சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டைப் பண்ணும்போது மேனுவலாகவே வந்து டைப் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, டக்குன்னு சப்மிட் கொடுத்துருந்தீங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் நீங்கள் வந்து உங்களை அறியாமையே வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தடவை நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாதனால உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் வந்து நெகட்டிவாக எதுவும் பேசல, பாசிட்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வேலை வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிடையாது. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறான், எனக்கு வந்து ஏற்கனவே வேலை தெரிஞ்ச நம்பர் தான் நான் வந்து வேலைக்கு வந்து ஆட்களை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ படித்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு மறுபடியும் ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணி அவனுக்கு நான் வேலையை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு வரது எனக்கு வந்து அந்த மாதிரி டைம் வந்து எனக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மைண்ட் தாட்டுமே அதுதான். அதனால் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கா, உனக்கு வேலையில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அனுபவம் இருக்கா, கண்டிப்பாக வா, நான் உன்னை வேலைக்கு ஆட்களை எடுத்துக்கிறேன், நான் உனக்கு சம்பளம் தானே. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே சொல்லுது. அதனால் கவனமாக எக்ஸ்பீரியன்ஸான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எவ்வளோ இயரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற கொடுங்க. உங்களுடைய ஹையஸ்ட் எஜுகேஷன் ஏதோ அதை கொடுங்க. நீங்கள் எந்த காலேஜிலேருந்து படிச்சிங்களோ அந்த காலேஜ் கொடுங்க. உங்களுடைய ப்ரைமரி டீச்சிங் சப்ஜெக்ட் வந்து கேட்குறாங்க, நான் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். செகண்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஏதோ அதை வந்து கொடுங்க. இவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவலாக தான் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லித்தரேன். ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய்டு, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் டீச்சரா, இல்லை வந்து ப்ரொஃபஷனலாக, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை ஏதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து ஆசைப்பட்றேன். நீங்கள் வந்து போர்ட் ஆஃப் ஹேண்டில் நீங்கள் வந்து சிபிஎஸ்சி எடுக்க போகிறீங்களா, இல்லை ஐசிபிஎஸ்சி எடுக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஐபி, இந்த மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி ஐசிபிஎஸ்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சிங் வந்து பண்ணணும், சரிங்களா? நான் வந்து அதர்ஸ்னே வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம ஸ்டேட் போர்டு தான் நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாமே படித்த விஷயம் வந்து ஸ்டேட் போர்டில் தான் படித்தோம், ஓகேங்களா? நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எத்தனை ஹவர் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க, வீக் டேஸில் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறீங்க. நான் வந்து ஒரு 5 டேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். 5 டேஸ் கொடுத்துக்கிட்டேன். வீக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மட்டும் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவைலபிள் டைமிங் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவைலபிளாக ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் லேட்டாக தான் தூங்கி எந்திரிப்பேன் அப்படிங்கிறதுனால 9 to 10, அதேமாதிரி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4, நைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மணி நேரம் நான் வந்து போட்டுக்கிறேன். உங்களோட டேட் ஆஃப் வந்து கேட்குறாங்க. உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன், ஏன்னா டெக்னிக்கல் ரவுண்டில் உங்களுக்கு வரும்போது வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுவாங்க. அதனால் அது வந்து கரெக்டாக, ஏன்னா ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீடு கேட்பாங்க, அப்லோட் ஸ்பீடு கேட்பாங்க, உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடோடைய ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. உங்கள் லேப்டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு இன்டர்நெட் ஸ்பீடுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்கள் பிசியில் உங்கள் ஐபி அட்ரஸில் எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோசியேட் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லையா, இதில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸில் வந்து ப்ரைமரியாக நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை அடிஷ்னலாக பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து ஒரு பேஷனாக நீங்கள் வந்து பண்ணுறீங்களா, இல்லை அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நான் வந்து பார்ட் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு அடிஷ்னல் அப்படிங்கிற கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுடைய லொக்கேஷன் கேட்பாங்க, அதை கரெக்டாக கொடுங்க. ஹவு டிட் யூ கம் டு நோ அபவுட் வேதாந்த பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிற கேட்குறாங்க. நீங்கள் கூகுளில் ஜஸ்ட்டு வேதாந்த பற்றி அபவுட்டில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வரியில் எழுதி விடுங்க. எழுதி விட்டு உங்களை ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் மெயில் வந்து வரும். அந்த மெயிலில் தான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் நீங்கள் வந்து ஆன்லைனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேட்டில் நீங்கள் மறக்காமல் உள்ளே போய்ட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி செலக்ட் வந்து ஆக போகிறீங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய எஜுகேட்டருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இது எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.